செய்திகள். புதுச்சேரியில் தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடி 8 மணி நேரம் வேலை செய்யும் உரிமையை பெற்றுத் தந்தவர் புதுச்சேரி விடுதலை போராட்ட தளபதி மக்கள் தலைவர் வ. சுப்பையா 114வது பிறந்த தினம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக அக்கட்சியின் தலைவரும் புதுச்சேரி முதல்வருமான ரங்கசாமி அறிவித்துள்ளார். உப்பளம் தொகுதி முழுவதும் கொசுக்களை ஒழிக்க சொந்த செலவில் கொசு மருந்து அடிக்கும் பணியினை எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் தொடக்கி வைத்தார். அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழா முதல்வர் ரங்கசாமி பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். கதிர்காம முத்து மாரியம்மன் செடல் திருவிழாவில் திமுக சார்பாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடி 8 மணி நேரம் வேலை செய்யும் உரிமையை பெற்றுத் தந்தவர் புதுச்சேரி விடுதலை போராட்ட தளபதி மக்கள் தலைவர் வ. சுப்பையா 114வது பிறந்த தினம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விடுதலை போராட்ட தளபதி மக்கள் தலைவர் வ. சுப்பையா 114வது பிறந்த நாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் தலைமையில் அமைச்சர் சாய் சரவணகுமார், சபாநாயகர் செல்வம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், நேரு, லட்சுமிகாந்தன், பாஸ்கரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணை செயலாளர் சேது செல்வம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், மாநில பொருளாளர் சுப்பையா, நிர்வாக குழு உறுப்பினர்கள் அந்தோணி, ரவி, அமுதா, மாநில குழு உறுப்பினர்கள் அபிஷேகம், கீதநாதன், தேவசகாயம், எழிலன், பெருமாள், மூர்த்தி உட்பட ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏஐடியூசி தொழிற்சங்கம் சார்பில் 7/2/2025 வெள்ளிக்கிழமை காலை 10 மணியளவில் இந்திரா காந்தி சிலை அருகில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு நெல்லித்தோப்பில் உள்ள VS சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வெள்ளாளர் வீதியில் உள்ள மக்கள் தலைவர் சுப்பையா இல்லத்தில் உள்ள சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. ஏஐடியூசி ஆட்டோ தொழிற்சங்கம் சார்பில் அண்ணா நகரில் அலங்கரிக்கப்பட்டுள்ள சுப்பையா படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக அக்கட்சியின் தலைவரும் புதுச்சேரி முதல்வருமான ரங்கசாமி அறிவித்துள்ளார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 15ஆம் ஆண்டு விழாவில் வெள்ளிக்கிழமை ஈசிஆர் சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அப்போது பேசிய முதல்வர் ரங்கசாமி 2026 சட்டப்பேரவை தேர்தலில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடும் என்று அறிவித்தார். மேலும் யாருடன் கூட்டணி என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். உப்பளம் தொகுதி முழுவதும் கொசுக்களை ஒழிக்க சொந்த செலவில் கொசு மருந்து அடிக்கும் பணியினை எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் தொடக்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொசுக்களை ஒழிக்க பணிகள் இதுவரை தொடர்ச்சியாக அரசு மூலமாகவும் திமுக சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பொதுமக்களின் நலம் கருதி நகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கொசு மருந்து அடிக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார். அரசு சார்பில் மருந்தடிக்க ஒரு பக்கம் பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் கூடுதலாக தனது கழக சகோதரர்கள் உதவியோடு சொந்த செலவில் கொசு மருந்து அடிக்கும் மிஷின் வாங்கி மருந்தடிக்கும் பணிகளை இன்று முதல் கட்டமாக பெரியப்பள்ளி வார்டில் இருந்து கொசு மருந்து அடிக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தொடக்கி வைத்தார். உப்பளம் தொகுதி முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் பணிகள் தொடர்ச்சியாக வழக்கம் போல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவருடன் தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், துணை செயலாளர் ராஜ், மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் செல்வம், காலப்பன், இருதயராஜ், இசாகு, ராகேஷ், கழக சகோதரர்கள் பக்தவச்சலம், மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர். அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழா முதல்வர் ரங்கசாமி பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழா இன்று தொகுதி முழுவதும் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது.
அதன் ஒரு பகுதியாக இந்திராநகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு கட்சி கொடியினை ஏற்றி வைத்து அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்திற்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் முதல்வரிடம் ஆசி பெற்றார். தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி அன்னதானம் மற்றும் பொதுமக்களுக்கு தள்ளுவண்டி, புடவைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு என்கின்ற குப்புசாமி, பிரகாஷ்குமார், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள், புகழ் என்கின்ற புகழேந்தி, ஆர்கேடி ரியல் குரூப்ஸின் நிறுவனர் ராஜகோபால், டி டைம் நிறுவனர் ஜெயராம், சீனு ரெட்டியார், செந்தில் வீரா, ரத்னவேலு, சதீஷ் உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆளுயர மாலை அணிவித்து பழக்கூடை, பூச்செண்டு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தனது அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு காலை முதல் பிரியாணி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்தின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கதிர்காமம் முத்து மாரியம்மன் செடல் திருவிழாவில் திமுக சார்பாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆண்டுதோறும் கதிர்காமம் செடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் இவ்வாண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த வாரம் துவங்கியது. செடல் திருவிழாவை ஒட்டி புதுச்சேரி மட்டுமல்லாமல் தமிழகத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் தங்களை நேர்த்தி கடன்களை செலுத்தினர். இந்நிலையில் திமுக சார்பாக கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சி தலைவரும் மாநில அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில திமுக நிர்வாகிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் அனைவரும் இன்று கதிர்காமம் முத்துமாரியம்மன் ஆலய செடல் திருவிழாவினை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தலைவர் பெத்த பெருமாள் அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் முன்னிலையிலும் வழுதாவூர் சாலையில் தலைவரின் வீட்டின் அருகில் வட்டார தலைவர் திரு ப. முனுசாமி என்ற சுந்தர் அவர்களின் தலைமையில் பக்தர்களுக்கு காலை 11 மணிக்கு மோர் வார்த்தலும், மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை அருகில் வி. கண்ணன் பிசிசி அவர்களின் தலைமையில் பக்தர்களுக்கு காலை 12 மணியளவில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி கதிர்காமம் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலய செடல் மகா உற்சவ விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் போட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். புதுவை கதிர்காமம் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலய செடல் மகா உற்சவ விழா கடந்த 30ஆம் தேதி ராசபந்தன பூஜையுடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. தொடர்ந்து முத்துமாரி அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தினமும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அன்ன வாகனம், நாக வாகனம், சிங்க வாகனம், இந்திர வாகனம், முத்து பல்லாக்கு, புஷ்ய விமானம், புஷ்ப பிரபை உள்ளிட்ட பல்வேறு அலங்காரங்களில் அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது. தொடர்ந்து செடல் மகா உற்சவ விழாவின் 10ஆம் நாளான இன்று காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பொறிச்சட்டி எடுத்து தீ மிதித்து சக்தி கரகம் எடுத்து வந்த பிறகு அம்மனுக்கு செடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளை சார்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு செடல் போட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு நெய்வேத்தியம் மற்றும் சாகை வார்த்தல் நிகழ்வு நடைபெற்றது. இந்த செடல் உற்சவ நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செடல் உற்சவத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். செடல் உற்சவத்தில் பக்தர்களின் வசதிக்காக விளையாட்டுப் பொருட்கள், உணவு அங்காடிகள் என பல்வேறு கடைகள் அமைக்கப்பட்டிருந்தது. வழுதாவூர் சாலையில் போக்குவரத்து மாற்றப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். புதுச்சேரியில் தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடி 8 மணி நேரம் வேலை செய்யும் உரிமையை பெற்று தந்தவர் புதுச்சேரி விடுதலை போராட்ட தளபதி, மக்கள் தலைவர் வ. சுப்பையா 114வது பிறந்த தினம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக அக்கட்சியின் தலைவரும் புதுச்சேரி முதல்வருமான ரங்கசாமி அறிவித்துள்ளார்.
உப்பளம் தொகுதி முழுவதும் கொசுக்களை ஒழிக்க சொந்த செலவில் கொசு மருந்து அடிக்கும் பணியினை எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் தொடக்கி வைத்தார். அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழா முதல்வர் ரங்கசாமி பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். கதிர்காமம் முத்து மாரியம்மன் செடல் திருவிழாவில் திமுக சார்பாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.